ஏன் நம்மளுடைய ஹீரோயின் ஒரு பஸ்ல கண்டக்டரா இருக்கா, அந்த பஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தனை வந்து டிக்கெட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு சேஞ்ச நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றானா. பார்த்தா அந்த ரூபாய் நோட்டு ஃபுல்லாமே பிளட்டா இருக்கு. இதை பார்த்துட்டு பயந்து போற ஹீரோயினும் அவனோட பிளட்டை ஃபுல்லாமே தொடச்சி விட்டுட்டு, சார் வேணா பஸ்ஸை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கிட்ட வந்து நிப்பாட்ட செலவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. அவனும் உடம்புல ரத்தத்தோட வந்து பஸ்ல ஏறிட்டு இருக்கேன், என்னை பார்த்தா மோசமானவன் மாதிரி தெரியலையா, என்னை பார்த்து பயமா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. அதுக்கு அவளோ நீங்க மோசமானவளா இருந்து இந்நேரம் உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காள. இப்போ அந்த பஸ் நிப்பாட்ட சொல்லி ஏகப்பட்ட கார்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்கா. பஸ் டிரைவரும் சடனா வந்து பிரேக் போட நம்மளோட ஹீரோயின் தடுமாறி கீழே விழுக போற. அவளை தாங்கி பிடிக்கக்கூடிய நம்ம ஹீரோவுக்கு அந்த இடத்துலயே அவன் மேல லவ் வந்துருது. கடைசி வரைக்கும் இந்த பொண்ணை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறானா. இப்போ அந்த கார் ஃபுல்லாமே பஸ்ஸை தடுத்து நிறுத்திட்டு ஏகப்பட்ட பாடி கார்ட்ஸ் இறங்கி வந்து கார் கிட்ட நின்றுட்டு இருக்காங்களாம். கண்டக்டர் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாத்தீங்களா இந்த சிட்டிலேயே வந்து டைசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் இருக்கான்,